இப்போ உலகம் முழுக்க பறந்து வந்ததுனால இன்னைக்கு யாருமா ஹீரோ ஆகலாம், யாருமா டைரக்ட் பண்ணலாம், யாருமா நடிகர் ஆகலாம், என்னமா செய்யலாம். பணம் இருந்தால் அவர் டான்ஸ் யாரும் ஆட முடியுமா? இன்னும் வரைக்கும் எவனும் கிடையாது. 2 ஆட்டுவான் வராது. இவர் டான்ஸில் எவனுமே கிடையாது. நீங்கள் 1000 பேர் இருந்தவரெல்லாம் மைக்கேல் ஜாக்சன். இந்த டான்ஸ் முதல் கொண்டு வந்து யார்? மீடியாவை வந்தால் அந்த மீடியாவை தயவு செய்து எந்த பிஆர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு என்ன சினிமா செய்யுங்க. நான் வந்து எப்போதுமே மீடியா ரொம்ப நேரம் உட்கார வைக்காதீங்க. அவங்களும் நம்மள மாரி மனுஷங்க தான், கை கால் கழிக்கிறாங்கன்னு. அதனால் உங்கள்கிட்ட திருப்பி ஒரு நாளாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வணக்கம் பண்ணையார். நான் பேச போகிறேன், பாதி சுகுமார் பேசுகிறா போட்டு குறுக்க பேசலான்னு. ஐயோ நான் சொல்ல வரல, நீயே சொல்லியிருக்க அப்படின்னு. என்னான்னு கேட்டிங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னே நான் பண்ண பேரே செல்லில் வந்து வணக்கம் பண்ணையார் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கரூர் துரைராஜன் தான். ஃபோன் அடித்தா வணக்கம் பண்ணையார்னு வரும். அவனே சொல்லுங்கள் பண்ணையார் அப்படின்னேன். கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, நடிகை, ஹீரோ எல்லாமே நடிச்சிருக்கா அப்படின்னா இது ஒன்றே தெரிஞ்சு வச்சுங்க. 30 வருஷம் உழைச்சி எல்லா பல்ட்டு சான்ஸ் கேட்டு எல்லாத்தையும் கதை சொல்லி ஒரு கூட வாய்ப்பு கொடுக்கல. டென்ஷனில் சொந்தமாகவே படம் எடுத்துட்டாப்புல. இதுதான் முயற்சி. உண்மையா இல்லையா சுகுமார்? இதுதான் என்றுதான் சத்தியம். நானும் அதே தான். நானும் ராஜகிரண்ட வடிவெளிகிட்ட நம்பிராஜன்ட்ட சுப்புராஜு எல்லாத்தையும் இருந்து போய் வந்து ஒரு கூட ஹெல்ப் பண்ணல எனக்கு. நானே முயற்சி பண்ணி நானே போய் வேலை செஞ்சு இன்றைக்கி நான் ஒரு சங்கத்தை உருவாக்கிக்கிறேன்னா இதுதான் உண்மையிலேயே உழைப்புக்கு தகுந்த நியாயமான நீதியான உண்மை. என்ன காரணம்? அது ஒரு காலத்தில் போய் கேட்கும்போது ஒரு செவத்துக்குள்ளே இருந்துச்சு சினிமா. இப்போ உலகம் முழுக்க பறந்து வந்ததுனால இன்றைக்கி யாருமா ஹீரோ ஆகலாம், யாருமா டைரக்ட் பண்ணலாம், யாருமா நடிகர் ஆகலாம், என்னமா செய்யலாம். பணம் இருந்தால். ஆனால் பணம் இருந்தால் படம் ஒழுங்காக எடுத்தால் எப்போதுமே ஜெயிக்கலாம். சினிமா நம்ம நேரம் நிற்கலாம். அது காதல் சுகுமார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா, நம்ம ஆனந்த் பாபு சார் சொல்லணும். 1983 நான் கூட உட்காந்து பேசியிருந்தேன். பாடு வானம் பாடு எப்போ வந்துச்சுன்னு 83நாரு. நான் 84ல் ராயபுரத்தில் ஒரு கணேசனுக்கு வந்து சீட்டு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அப்போ இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்போம். ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த ஃபேன்லாம் 50 பைசா வசூல் பண்ணுவேன். இதை ஏன் சொல்ல வரேன்னா, பாடு வானம் பாடி அங்கே நேரு பூங்கான்னு ஒன்று இருக்குது. அந்த நேரு பூங்காவில் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து பார்த்தேன் 1 மணி நேரத்துக்கு சாப்பாட்டு. அப்போ சாருடைய பாட்டு வரும். பாடும் வானம் பாடி மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டு இருக்கு, அடையேறி சின்ன புள்ள அம்மனமாக இருக்கு, இன்று ரோட்டிலே நாளை வீட்டில் ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டை பார்த்து நான் அழுவேன். ஆமாம் சார், ஏன்னா நாங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு சினிமாக்காக வந்து வாழ்வே அர்ப்பணிச்சுட்டு எதுவுமே இல்லைம் போது உங்களை பாட்டு வச்சு நான் எப்போதுமே இப்போ கூட என்னோடய ஆஃபீஸில் எங்கள் அண்ணன் இருக்கார், யூடியூப் ஆன் பண்ணால் அந்த பாட்டை கேட்காம நான் இருக்க மாட்டேன். இது உண்மை. அன்னைக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் வந்து உங்கள் பாட்டை பார்த்தாங்கன்னா உங்களோட வழியை கேட்டால் எல்லாருமே ஜெயிச்சிடுவாங்க. உண்மையாக சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி வணக்கம் பண்ணையாருடைய இன்றைக்கி துரைராஜ் வந்து வந்திருக்காருன்னா அவர் எல்லாத்தையும் இழந்து திருப்பி வந்து என் சங்கத்தை சொல்கிறார். அண்ணா நான் எல்லா பக்கம் சொல்லி என்னுடைய எண்ணத்தை மட்டும் நான் விடலை. நான் சினிமாவில் எப்படியா சாதிக்கணுங்கிற ஒரே காலத்துக்காக தான் நானே சொந்தமாக கதையெல்லாம் வச்சு படம் எடுத்தேன். அப்படிங்கும்போது ஒன்றுமே சொல்லலை. சரிவா, சில பேர் திட்டுவேன், ஐயோ நீனே டேட்டுங்கிற, நீனே பிடிச்சுங்கிற, நீனே இறங்குற, நீனே ஆடிஷன் சொல்லும்போது. ஆனால் இவரோட சொன்னார் பாருங்க, 30 வருஷம் கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். அதுமாரி ஒவ்வொருத்தர் வந்து அத்தனை பேருமே நீங்கள் சினிமாக்காக வந்த நீங்கள் தான். நீங்கள் யாராக இல்லைன்னு சொல்லிட்டா நான் அந்த வேலையை அப்படியே ரிசன் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதை நீங்கள் தெளிவுபடுத்திங்க. ஏன்னா வச்சுட்டா பாருங்க, 30 வருஷ கனவை முடிச்சு திருப்பி கொண்டு வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி பிடிச்ச வந்து உங்களை வச்சு இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு இந்த படம் போட்டு அவங்க காட்ட போகிறார். அவர் ஜெயிக்கிறா தோற அப்புறம் அவர் என்ன நிறைவேறுச்சுல, லட்சியம் நிறைவேறுச்சுல. இதுதான் சினிமா. என்னைக்குமே சொல்கிறேன் நான், ஒவ்வொன்றும் எந்த ஸ்டேஜ் போனாலும் 35 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் ஆனந்த சார் நீங்கள் நான் பாராட்டுறேன். அவர் டான்ஸ் யாரும் ஆட முடியுமா? இன்னும் வரைக்கும் எவனும் கிடையாது. 2 ஆட்டுவான் வராது. இவர் டான்ஸில் எவனுமே கிடையாது. நீங்கள் 1000 பேர் இருந்தவரெல்லாம் மைக்கேல் ஜாக்சன். இந்த டான்ஸு முதல் கொண்டு வந்து யார்? ஆனந்த் பாபு சார். மெயின் அவர் தான். அதுமாரி சினிமாவை நம்பி இருங்க. அப்போ இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. மீடியாவை வந்தால் அந்த மீடியாவை தயவு செய்து எந்த பிஆர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு என்ன சினிமா செய்யுங்க. இல்லைன்னா நான் அடுத்த படத்தில் பேரை விட்டு சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு பிஆர்ஓ தான் ஒரு படத்தை ப்ரொமோஷனு நான் சொல்லி ஆகணும். ஒரு அமௌண்ட் வாங்குகிறான், 1 லட்சம் 2 லட்சம் சொல்லிட்டு
அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படியே எடுத்து சொல்லிடுறான். ஒரு 1,00,000 ரூபா பையில் யாரே பிஆர்ஓ பாக்கி எடுத்து கொடுத்து எதுவுமே கொடுக்காம போயிடுறாங்க. என் சங்கத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். நான் யார் என்ன சொல்கிறது? அதனால் எல்லா செலவு பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆடியலஞ்சு பண்ணும்போது அந்த புருஷரை காப்பாற்றுங்க. இந்த பிஆர்ஓக்கு தான் பொதுவாக சொல்கிறேன். அடுத்த நான் பேர் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். தயவு செய்து ஒரு தயாரிப்பாளர் காப்பாற்றுங்க. கடைசியில் கொண்டு வந்து பிரசாத்துலையோ இல்லை பரலி வச்சு மொத்தமாக காசு சுட்டிட்டு அந்த புருஷன் தெருவில் நடந்து போயிட்டுருக்கான். பிஆர்ஓ காரில் போயிட்டுருக்கான். அதெல்லாம் பண்ணாமல் தயவு செய்து தெளிவு பண்ணுங்கள். மீடியா தான் மெயினே சினிமாவுக்கு முதுகெலும்புன்னு சொல்லி இந்த வழக்கம் பண்ணார். மிகப்பெரிய வெற்றி அடைங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. என்ன காரணம்? ஒரு சினிமா எதுவும் பண்ணார். இவர் நல்லா தான் அடுத்த படம் எடுக்க முடியும். இவர் ஏற்றா அது படம் இருப்பார். தோற்று படம் இருப்பாரா? அதனால் ஒரு தயாரிப்பாளர் காப்பாற்றுங்க. அவர் மைண்டு படம் எடுத்தாருன்னா உங்களுக்கு தான் வருமானம். இவர் படம் எடுக்கலாம் அடுத்து உங்களுக்கு வருமானம் தெரிஞ்சுட்டு நல்லபடியாக இந்த படத்துக்கு சேருங்க. நன்றி, வணக்கம்.